வெல்கம் டு ராவணா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ எஸ்எஸ்சி டார்கெட் 2025க்கான இனாக்ரேஷன் கிளாஸ் தான் இது. ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2026 யாரெல்லாம் சின்சியராக எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் உங்கள் இந்த ஸ்பாட்டை நீங்கள் வந்து கேதர் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ வெல்கம் டு ஆல் அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல்னா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சினா என்ன அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு இந்த 1 இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, மெயினாக என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சாவே நம்ம ஈஸியாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ எஸ்எஸ்சி அப்படின்றது இந்தியாவில் பெரிய ரெக்ரூட்மெண்ட் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அண்ட் தென் எஸ்எஸ்சி. அது இல்லாமல் நமக்கு ஸ்டேட் லெவல் டிபார்ட்மெண்ட் பாடி இருக்குது, லைக் டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதே கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதே கர்நாடகாவுக்கு கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதே ஆந்திராவுக்கு ஏபி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கான மெயின் பாடிஸ் இது தான். இப்போது யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா மெயினாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம் and then many engineering service exam, medical service exam. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் அண்ட் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தியாவில் டாப் லெவல் போஸ்ட் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம யூபிஎஸ்சி எழுதி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆல் இண்டியா சர்வீஸ் போனோம்னா அதுதான் இந்தியாவிலே மோஸ்ட் ப்ரிவிலேஜ் பொசிஷனாக இருக்கும். ஸோ டைரெக்டாக எக்ஸாம் எழுதி போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான பொசிஷன்ஸ் எல்லாமே யூபிஎஸ்சி மூலிமா தான் கொடுக்குறாங்க. யூபிஎஸ்சி இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. அது நீங்கள் போக போக பாலிட்டி கிளாஸஸில் பார்ப்பீங்க. அண்ட் தென் எஸ்எஸ்சி. ஸோ எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இந்த எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, மினிஸ்டரியல் போஸ்ட். ஸோ ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபாரின் அஃபேர்ஸ், இந்த மாதிரி இந்தியாவில் என்னென்ன மினிஸ்ட்ரி இருக்கோ அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிற குரூப் ஏ குரூப் பி போஸ்ட் எல்லாமே இந்த எஸ்எஸ்சி மூலியமாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் சிபிஐயில் சப் இன்ஸ்பெக்டர், நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட்டுக்கு எல்லாமே எஸ்எஸ்சி இயர் ஆன் இயர் வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கு போஸ்டிங்கும் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ரொசீஜர். அண்ட் தென் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1 இயர் ப்ராசஸ். ஸோ ஆவரேஜாக ஒரு 1000 போஸ்ட்டு தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இயர் ஆன் இயர் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதில் 150 ஐஏஎஸ், 150 ஐபிஎஸ் அண்ட் தென் 30 ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், அது இல்லாமல் ஒரு 300 ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ். மீதி எல்லாமே அதுக்கு கீழே இருக்கிற மீதி இருக்கிற 27 போஸ்டிங்ஸ் எல்லாமே அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓவராலாக 1000 வேக்கன்சிஸ் தான். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி இது தமிழ்நாடுவோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. ஸோ இவங்க குரூப் 1, குரூப் 2, இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட், அண்ட் தென் குரூப் 4, குரூப் 5, குரூப் 3. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் ஆஃப் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இயர் ஆன் இயர் வேக்கன்சிஸ் போடுவாங்க. அண்ட் தென் ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 போஸ்ட் அவ்வளோதான் வேக்கன்சி வரும். குரூப் 2 அதெல்லாமே ஆவரேஜாக ஒரு 5000 to 7000 டிபெண்டிங் ஆன் த வேக்கன்சிஸ். அண்ட் தென் குரூப் 4மே அந்த ரேஞ்சில் தான் போட்டுட்ருப்பாங்க. பட் எஸ்எஸ்சி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி அப்படின்றதுனால எஸ்எஸ்சிக்கு கீழே இருக்கிற எக்ஸாம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎல். ஸோ இது டிகிரி குவாலிஃபிகேஷன். அண்ட் தென் இந்த ஃபேஸ் எக்ஸாம்ஸ் வருஷம் போட்டுட்ருக்காங்க. அண்ட் தென் சிஹெச்எஸ்எல் இது 12th குவாலிஃபிகேஷன். இது எம்டிஎஸ் 10th குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இயர் ஆன் இயர் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சிஜிஎல்லில் ஆவரேஜாக இயர்லி ஒரு 5000 ரேஞ்சில் வேக்கன்சி இருக்கும். இந்த ஃபேஸ் 2ல் ஒரு 3000 to 4000 வேக்கன்சி போட்டுட்ருக்காங்க. அண்ட் தென் சிஹெச்எஸ்எல் அண்ட் தென் எம்டிஎஸ். சிஹெச்எஸ்எல்லையுமே ஒரு 3000 அந்த ரேஞ்சில் தான் வேக்கன்சிஸ் வரும். பட் எம்டிஎஸ் அண்ட் தென் ஜிடி இதில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த வேக்கன்சிஸ். ஸோ 10,000 20,000 அந்த மாதிரி வேக்கன்சிஸ் டிபெண்டிங் ஆன் த இயர். ஸோ ஜிடிலலாம் ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் இயர் ஆல்மோஸ்ட் 18,000 வேக்கன்சிஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி
ஓவராலாக நம்பர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சிங்கிள் ரெக்ரூட்மெண்ட் பாடி வந்து இவ்வளோ போஸ்ட்டுக்கு வந்து லைக் இவ்வளோ வேக்கன்சிஸை இயர் ஆன் இயர் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொன்று டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா லைக் குரூப் 1 வந்து இந்த வருஷம் லைக் 2025 போட்டாங்க அப்படின்னா அடுத்து 2026 வர்றது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். 2027 ஜான்வரி ஆர் பிப்ரவரி லைக் 1.5 வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் வந்து வந்துடும். குரூப் 2வும் அதே மாதிரி தான். பட் எஸ்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் லைக் ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் மந்த் ரேஞ்சில் இயர் ஆன் இயர் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கு ப்ரெடிக்டபிலிட்டி கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் நம்பர் ஆஃப் போஸ்ட்டை வச்சு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவோட பிக்கஸ்ட் எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் பாடி வந்து எஸ்எஸ்சினே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான ஓவர்வியூ. இதில் நம்ம இப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிற பேட்ச் வந்து டார்கெட் 2026 சிஜிஎல் பேட்ச். ஸோ டைரெக்டாக ஸோ எப்படி சொல்கிறது, நம்ம வந்து கோச் பண்ணுறோம், டைரெக்டாக எக்ஸாம்ஸ் எழுதுகிறோன்றதை விட ஸோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அந்த என்ட்ரன்ஸில் ஒரு நல்ல மார்க் எடுத்து ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ ஹவ் காட் செலக்டட் ஃபார் திஸ் பேட்ச். ஸோ இந்த பேட்சோட மெயின் மேட்ரு என்ன அப்படின்னா ஒன்லி சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்றது தான். ஸோ 2026 கன்ஃபார்மாக ஒரு ஜாப் வாங்கியே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷன் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கோர்ஸே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்டிடியூட் கிளாஸஸ் அண்ட் தென் டெய்லி அதுக்கான ஹோம்ஒர்க் இருக்கும். அண்ட் தென் இஃப் புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப்பில் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே பிடிஎஃப் வந்துடும். ஸோ டெய்லி கிளாஸ் ப்ராக்ரஸ் ஆக ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப்லேயுமே வந்து டெய்லி அந்த கிளாஸஸ் எல்லாமே படிச்சுட்டே வந்தீங்கன்னா 2026 ஸோ எஸ்எஸ்சி நடக்க எக்ஸாம்ஸில் கன்ஃபார்மாக நம்ம சிஜிஎல்லில் கிளியர் பண்ணிடலாம். பட் இன்னொரு மேட்டர் என்னென்னா இப்போது 2025 இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸையும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து பென் அண்ட் பேப்பரில் எக்ஸாம்ஸ் நீங்கள் நிறைய எழுதியிருப்பீங்க. பட் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் ஒரு எல்லாமே வந்து இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக ஆக்கிட்டாங்க. ஸோ உங்களுடைய போர்ட்டல்லையுமே நீங்கள் எழுத போகிற டெஸ்ட்டு எல்லாமே எப்படி எஸ்எஸ்சி இருக்குமோ லைக் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அப்படியே மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் டைப் ஆஃப் ப்ரொசீஜர், டைமிங்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே சிமிலர் டு தட் ஆஃப் த மெயின் எக்ஸாம்ஸ். ஸோ இப்போ நீங்கள் 2025 இன்னும் லைக் இப்போ ஆல்மோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஃபேஸ் 13 வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபேஸ் 13னா என்ன? இது வந்து 12th படித்தவங்களுக்கும் 10th படித்தவங்களுக்கும் டிப்ளமோ டிகிரி படித்தவங்களுக்கும் அண்ட் தென் டிகிரி படித்தவங்களுக்கும் 4 பேருக்குமே. யாருக்கெல்லாம்? 12th 10th டிப்ளமோ அண்ட் டிகிரி. ஸோ இதுலேயுமே டிப்ளமோ ப்ளஸ் டிகிரி ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த எல்லா குவாலிஃபிகேஷனில் இருக்கிற பீப்புளுக்குமே சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாமாக போட்டிருக்காங்க. அதுதான் இந்த ஃபேஸ் 13. லாஸ்ட் இயர் ஃபேஸ் 12 நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி வருஷம் ஃபேஸ் 11 நடந்துச்சு. இப்போ 2025 இந்த ஃபேஸ் 13 அப்படின்ற இந்த எக்ஸாம்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபேஸ் 13ஓட நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடலாம். ஸோ இதுதான் எஸ்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் ssc.gov.in. தெரியுது இல்லையா? ssc.gov.in. ஸோ இதுதான் எஸ்எஸ்சியோட நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்எஸ்சியோட போர்ட்டல்
ssc.gov.in இதுக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆதார் ஓடிபி வந்து இந்த வருஷம் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் நமக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இன்னொரு மேட்ரு என்னென்னா, மை எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப்பையுமே வந்து எஸ்எஸ்சியே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையுமே டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் எஸ்எஸ்சி போடுறாங்களோ, ஏன்னா எஸ்எஸ்சி எல்லாமே சிமிலர் பேட்டர்ன் தான். எப்படி சிஜிஎல்ன்ற ஒரே ஒரு கோர்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்கனாவே போதும், எஸ்எஸ்சி போடுற எல்லா எக்ஸாம்ஸையுமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஐ மீன் அதில் நம்ம தரவாக ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இருக்கிறப்போ கன்ஃபார்மாக வந்து 2026 நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போது மை எஸ்எஸ்சி இந்த ஆப் நம்ம எதுக்காக அப்படின்னா, ஸோ என்ன தான் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம இது பண்ணாலுமே எஸ்எஸ்சியே நடத்துகிற எக்ஸாம்ஸை நம்ம எழுதணும்னா நமக்கு ரொம்பவே ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2026 சிஜிஎல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வருஷம் ஃபேஸ் 12 இந்த வருஷம் ஃபேஸ் 13 அண்ட் தென் நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷத்துக்கான சிஜிஎல் எக்ஸாம், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், எம்டிஎஸ், ஜிடி இந்த 5 எக்ஸாம்ஸுமே வந்து ஜஸ்ட் ஃபார் அ ப்ராக்டிஸ் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணி எக்ஸாம் சென்டரில் அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ என்ன ப்ரெஷரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, 60 நிமிஷத்தில் ஒரு கொஷின் என்னால் முடிக்க முடியுதா, என்னென்ன சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு ஓவரால் விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2025 இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நேராக போயிட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து மார்க் டெஸ்ட் மாதிரி 2026க்கான மார்க் டெஸ்ட் மாதிரி இந்த வருஷம் நடக்க எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போகிற எல்லா எக்ஸாம்ஸையும் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக மெயினாக இந்த மை எஸ்எஸ்சி அப்படின்ற அந்த மொபைல் ஆப், இது வந்து எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் ஆப்பு. இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இந்த எஸ்எஸ்சி கோர்ஸில் நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஒன்று என்னென்னா த ஹிந்து, இன்னொன்று த இந்தியன் எக்ஸ்பிரஸ். இந்த ரெண்டுமே வந்து நியூஸ் பேப்பர்ஸ் தான். இந்த 2 நியூஸ் பேப்பரோட ஆப்பையுமே ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெய்லி படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஹெட்லைன்ஸை படிக்கணும். ஓகேங்களா? ஆஃப்டர் 2 months நம்ம வந்து ஒவ்வொரு பேஜாக எடிட்டோரியல் மட்டும் படிக்கலாம். எடிட்டோரியல்னால் சென்டர் பேஜில் இருக்கும், பெரிய ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா, எஸ்எஸ்சியில் மெயினாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த ஆர்டிக்கலில் நீங்கள் டெய்லி ஒரு ஆர்டிக்கல் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே போதும், காம்ப்ரிஹென்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எஸ்எஸ்சி வந்து பொறுத்த வரைக்கும் டைம் கன்சியூமிங் எக்ஸாம். ஸோ இந்த டைம் கன்சியூமிங் எக்ஸாமில் உங்களால் கொஷின் பேப்பரை 2 வாட்டி 3 வாட்டி ஃபுல்லாகவே படிக்க முடிஞ்சதுன்னா, அதாவது 60 minutesல 3 வாட்டி இந்த கொஷின் பேப்பரை ஃபுல்லாக படிக்க முடிஞ்சது அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த எக்ஸாமை நம்ம ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுக்கு நமக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரே நாளில் ஒரு நியூஸ் பேப்பரை வாங்கி நம்ம ஃபுல்லாக இந்து பேப்பரை வந்து ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. யூபிஎஸ்சி படிக்கிறவங்களே ஃபஸ்ட் நாள் நியூஸ் பேப்பர் எடுத்தாங்கன்னா 6 மணி நேரம் ஆகும். ஸோ 6 to 7 மணி நேரம் ஆகும் ஹிந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் கொஞ்சம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஆகும். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிற வேலை என்னென்னா, ஹிந்து ஆப்பு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டையுமே டவுன்லோட் பண்ண போகிறோம். டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிட்டு ஹெட்டிங்ஸ் மட்டும் படிக்க போகிறோம். ஸோ ஹெட்டிங்ஸில் ஏதாவது உங்களுக்காக ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயம் வரும், அன்றைக்கி வந்து நீங்கள் உள்ளே படிக்க ஆரம்பிப்பீங்க. ஆஃப்டர் 2 months ஒன்லி எடிட்டோரியல். ஸோ டெய்லி அதில் கொடுத்துருக்க எடிட்டோரியல்ஸை மட்டும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இல்லை நான் நியூஸ் பேப்பரே வந்து வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஃபிசிக்கல் நியூஸ் பேப்பராக வச்சு படிக்க போகிறோன்னா தட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் இருக்கிற ஃப்ரீ சோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ சோர்ஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த எக்ஸாம் ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 monthsல கிளியர் பண்ணவங்களுமே இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நான் 2016 யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஜஸ்ட் ஒரு 6 to 7 days வந்து எனக்கு எஸ்எஸ்சி சொல்லி கொடுத்தாங்க பிஃபோர் எக்ஸாம்ஸ். ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 6 to 7 days ப்ரிப்பரேஷனில் ஸோ Tier 1 கிளியர் பண்ண முடிஞ்சது. ஆஃப்டர் தட் 3 months கேப் இருந்தது. அந்த கேப்லேயுமே வந்து பெருசாக நம்ம யூபிஎஸ்சி தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால எஸ்எஸ்சி பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ லாஸ்ட் ஒரு 10 days or 12 days அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே வந்து Tier 2மே கிளியர் பண்ண முடியுது. ஆக்சுவலாக அப்போ 4 tier இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டயருமே கிளியர் பண்ணுறதுக்கு பெருசாக டேஸ் எடுத்துக்கவே இல்லை. ஸோ எஸ்எஸ்சி இஸ் வெரி ஈஸி எக்ஸாம். ஸோ இன்றைக்குமே என்ன தான் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே நமக்கு இருக்கிறது 4 சப்ஜெக்ட் தான். ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் அண்ட் தென் இங்கிலீஷ். அதில் இங்கிலீஷையும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனையுமே வந்து நம்ம 50 out of 50 நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குது, நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பரை நம்ம டெய்லி படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, எக்ஸாம் ஹால்குள்ளே நம்ம வந்து இந்த வருஷத்துக்கான எல்லா எக்ஸாம்ஸையும் மார்க் டெஸ்ட் மாதிரி நம்ம ஜஸ்ட்டு
போய் அட்டன் பண்ணிட்டு வர போகிறோம். அட்டன் பண்ணிட்டு வந்தால் என்ன ஆகும், நம்ம ஒரு கொஷின் பேப்பரை ஃபுல்லாக படிக்க முடியுதான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம் ஹாலுக்கான அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு 1 year டைம் இருக்குது. ரொம்ப சாலிடாக நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக இந்த எக்ஸாமை 2026 கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது phase 13 பார்த்தீங்களா, நோட்டீஸ் ஃபார் phase 13 சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த எக்ஸாம் தான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 2ஆம் தேதியிலேருந்தே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. தெரியுதுல்ல, விசிபிள் தானே? ஓகே ஃபைன். ஸோ 2ஆம் தேதியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. 23 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்து ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட், ஸோ இதில் வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது. 10th குவாலிஃபிகேஷன் போஸ்டிங், 12th குவாலிஃபிகேஷன் போஸ்டிங், டிகிரி குவாலிஃபிகேஷன் போஸ்டிங், அதுலேயுமே ஒவ்வொரு ஸ்டேட்கான போஸ்டிங் அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸாம் சென்டர்ஸ் நம்ம வந்து சவுத் ஜோனில் வருவோம். சவுத் ஜோனில் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து வேலூர், சென்னை, சேலம், மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, பாண்டிச்சேரி. ஸோ நம்ம ஜோனில் வந்து இது எல்லாமே வந்து சென்டர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது நியர்பையாக இருக்கோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து என்ன மாதிரி அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, 10th குவாலிஃபிகேஷனுக்கு நம்பர் ஆஃப் போஸ்ட் ஒரு 20-30 போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 20-30 போஸ்ட்டுக்குமே ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஓகேங்களா? ஆனால் மேட்ரு என்னென்னா, நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ அதில் வேக்கன்சி இருக்கான்னு பார்த்துணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓபிசி கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவை அப்படின்றதுக்கு அந்த ஓவரால் என்விரான்மெண்ட்டுக்காக தான் நம்ம 2026 டார்கெட் பண்ணாலுமே 25 இருக்கிற எல்லா எக்ஸாமுமே நம்ம எழுத போகிறோம். இன்னொன்று கிளியரானால் அது நம்ம லக்குன்னு வச்சுக்கலாம். பட் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நம்மளால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுது அப்படின்றத மெயினாக நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் 2025 நடக்கிற எல்லா எக்ஸாம்ஸையும் நம்ம எழுத போகிறோம். லைக் phase 13 தான் அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஆல்மோஸ்ட் லைக் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 20 days இருக்குது. போயிட்டே இருக்கு. எக்ஸாம் சென்டர்ஸ். ஸோ இதில் எப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நம்ம 100 rupees தனியாக கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து ஒரு டேபிளில் கொடுத்துருந்தாங்க. பேஜ் நம்பர் 80. எத்தனை பேஜ்? 7 55. ஸோ இதுதான் என்ன போஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து போஸ்ட் நேமு, என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது, என்ன ஏஜில் இருக்கவங்க எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன், எதெல்லாம் வேக்கன்சி இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 0 இருக்குது அப்படின்னா, நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஏன் எலிஜிபிள் இல்லை? வேக்கன்சி இல்லை. வேக்கன்சி இல்லாமல் நம்ம இந்த எக்ஸாம் எழுதி எந்த யூஸுமே கிடையாது. இன்னொன்று, வேக்கன்சியை வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இயர் ஆன் இயர் எஸ்எஸ்சி இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் இனிஷியலி ஒரு 3000 வேகன்சி சொன்னாங்க அப்படின்னா, ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 3500 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம். சம்டைம்ஸ் குறையும், பட் இட்ஸ் வெரி ரேர் குறையிறது. ஸோ வருஷம் 3000 பேர் வேகன்சின்னு சொன்னாங்கன்னா 3200 3800 லைக் 300 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும். குரூப் 1ல 100 போஸ்ட் தான் வந்து ஓவராலாகவே இருக்குது. பட் எஸ்எஸ்சியில் ஜஸ்ட் அந்த மார்ஜினில் இன்க்ரீஸ் பண்ணுறதே அதை விட அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து தமிழ்நாடு ஜோனில், ஐ மீன் சவுத் ஜோனில் எதெல்லாம் வேக்கன்சி இருக்குது. ஸோ சிஆர் அப்படின்றது சென்ட்ரல் ஜோன். ஸோ அங்கே இ அப்படின்னா ஈஸ்டர்ன் ரீஜன். அதில் செகண்ட் காலமில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும், இஆர்ன்றதெல்லாம் வந்து ஈஸ்ட்டு. இதில் எம்பி, என்இஆர், என்ஆர், சவுத் எஸ்ஆர். இது எஸ்ஆர்ன்னு இருக்கு இல்லையா, இது எல்லாமே சவுத் ஜோன் போஸ்டிங்ஸ். இந்த எஸ்ஆர்ன்னு இருக்கு இல்லையா, இது எல்லாமே சவுத் ஜோன் போஸ்டிங்ஸ் 277க்கு மேலே இருக்கிறது. ஸோ இதில் கிராஜுவேஷன் லெவலுக்கு மேலே, ஸோ இது வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வரும். ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் ட்ரக் டெஸ்டிங் ஆஃபீஸருக்கு வந்து கிராஜுவேஷன் ஆர் அபோவுக்கு ஒரு போஸ்ட் வேக்கன்சியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டாக பார்த்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூரிசம் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷன் நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஏஜ் வந்து 18 to 30 இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் இது அன்ரிசர்வ் ஒரு ஓகே, இது வந்து ஓவரால் வேக்கன்சி. ஸோ சம்திங் லைக் இதில் எஸ்சி எஸ்டி லைக் அன்ரிசர்வ்ட் ஓபிசி இது எல்லாமே இருக்கும். அதில் உங்கள் கேட்டகரிக்கு கீழே வந்து எவ்வளோ போஸ்ட் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்து மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ சிஜிஎல் அப்ளிகேஷன் இவ்வளோ டஃப்பாக இருக்காது. ஸோ இந்த ஃபேஸ் 12 ஃபேஸ் 13 இந்த எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷன் தான் வந்து இயர் ஆன் இயர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் வெரி சிம்பிள் தான். ஒன்றும் இல்லை, மொத்தமாக டிகிரினா ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. 10th நீங்கள் 10 போஸ்ட் அப்ளை பண்ணாலுமே ஒரு எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. 12th 4 போஸ்ட் 5 போஸ்ட் எவ்வளோ அப்ளை பண்ணாலும் ஒரே ஒரு எக்ஸாம் தான். நீங்கள் சப்போஸ் டிகிரி படிச்சிருக்கிறீங்க, 10th குவாலிஃபிகேஷனில் ஒரு 10 போஸ்ட் நீங்கள் போடுறீங்க, 12th குவாலிஃபிகேஷனில் ஒரு 7-8 போஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, டிகிரி குவாலிஃபிகேஷனில் ஒரு 4-5 அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, டிகிரிக்கு தனியாக ஒரு எக்ஸாம், 10th தனியாக ஒரு எக்ஸாம், அண்ட் தென் 12th தனியாக ஒரு எக்ஸாம். மொத்தமாக 3 எக்ஸாம் நீங்கள் எழுதுவீங்க. டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, பட் நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே 100 rupees. ஸோ நீங்கள் லைக் ஜஸ்ட்டு சிம்பிளாக போய் நான் எக்ஸாம் எப்படி இருக்கணும்னு பார்த்தா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் பண்ணாலே போதும். பட் இல்லை, எனக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு ஆப்டிடியூட் ஜென்ரல் எல்லாத்துலேயுமே நாலேஜ் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக பிளான் பண்ணி எதில் வந்து வேக்கன்சி அதிகமாக இருக்குது. இப்போ சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதே நார்த் ஜோன் சென்ட்ரல் ஜோனில் வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு சில பேர் வந்து நான் இங்கேருந்து போய் மத்திய பிரதேஷில் எனக்கு வேலை செஞ்சாலும் ஓகே, எனக்கு வந்து ஹிந்தி நான் கற்றுப்பேன், இல்லை ஹிந்தி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். பிகாஸ் கட் ஆஃப் அங்கே கம்மி, ஒரு ஜாப் வாங்குறது ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இன்னொரு மேட்ரு என்னென்னா, சவுத் ஜோன் வந்து கொஞ்சம் டெஃபிசிட் ஸ்டேஷனாக தான் இருக்குது. என்ன மேட்டர்னால், சவுத் ஜோனில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து கம்மியாக எழுதுறதுனால தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்து தமிழ்நாட்டில் போஸ்டிங் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ லைக் ஃப்யூச்சரில் இது இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா எஸ்எஸ்சி பற்றி அவேர்னஸ் வந்து இருக்க நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் மாறலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ சவுத் இஸ் வந்து டெஃபிசிட் ஸ்டேஷனாக தான் இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபேஸ் 13 எக்ஸாம் அப்படின்னா, நீங்கள் டிகிரி படிச்சிருக்கிறீங்க, ஒரு டிகிரி பேஸ்டு எக்ஸாம் 5 அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம் எழுத மட்டும்தான் போகிறீங்க. ஆனால் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு டிகிரியில் வேலை கிடைச்சாலும் ஓகே, 12th கிடைச்சாலும் ஓகே, 10th கிடைச்சாலும் ஓகே, எனக்கு இப்போதைக்கு இமீடியட்டாக ஒரு ஜாப் வேணும், நான் லைக் எது வந்து வேகன்சி அதிகமாக இருக்கோ அதை போகணும் அப்படின்னா நீங்கள் 3 எக்ஸாம் எழுத போகிறீங்க. பட் 10th குவாலிஃபிகேஷனில் 10 போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 100 rupees பே பண்ணி 1000 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 12th குவாலிஃபிகேஷனில் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 100 rupees. டிகிரி குவாலிஃபிகேஷன் 4 எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 100.
400 ஆகும். ஸோ ஓவராலாக உங்களால் எத்தனை போஸ்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களை குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி மட்டும்தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். டிகிரி குவாலிஃபிகேஷனாக ஒரு எக்ஸாம், 10th குவாலிஃபிகேஷனாக ஒரு எக்ஸாம், 12க்கு ஒரே ஒரு எக்ஸாம். ஆனால் நீங்கள் அதுலேயே 10 போஸ்ட் கூட அப்ளை பண்ணியிருக்கலாம். 10th 10 போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் அந்த 10 போஸ்ட்டுக்குமே இண்டிவிஜுவல் கட் ஆஃப் பார்த்து தான் இந்த ஃபேஸ் 13 வந்து எக்ஸாம்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க. பட் ஒரு வகையில் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், க்ளீனாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டிகிரி கேண்டிடேட், ஒரு 12th குவாலிஃபிகேஷன் எக்ஸாமு சும்மா எழுதலான்னு பார்க்குறீங்க. அந்த போஸ்ட்டில் வந்து வேக்கன்சிஸ் ஒரு 5 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உங்கள் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சி 5 இருக்குது. நீங்கள் அதை அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. பட் உங்கள் லக்கு வேறு யாரும் அதை அப்ளை பண்ணலைனாலோ, இல்லை மற்ற அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து சும்மா தான் எழுதலான்னு பிளான் பண்ணியிருந்தாலோ, அந்த 5ல் ஒரு போஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் நீங்கள் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து அதை படிச்சிருக்கீங்க. அந்த ஜாப் எனக்கு வரணுன்றதுக்காக அந்த போஸ்ட் போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கிலி அந்த போஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸி சான்ஸ். பட் இன்னொன்று என்னென்னா, அதில் இவ்வளோ போஸ்ட் இருக்குன்றதுனால ஒரு சில போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ இன்னொரு மேட்டர் என்னென்னா, ஸ்பெஷலைசேஷனுக்காக இப்போ இதில் வந்து கிராஜுவேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக நீங்கள் போய் இது அப்ளை பண்ணிட முடியாது. இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி, இந்த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட் அப்படின்னா சென்ட்ரல் லெப்ரசி டீச்சிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இல்லையா. ஸோ ஜென்ரலாக வெளியே வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் போட்டிருந்தாலும் உள்ள இண்டிவிஜுவலாக ஒரு டிப்ளமோ இன் சயின்ஸை நீங்கள் படித்த டிகிரியில் வந்து ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டான விஷயம் போட்டிருக்காங்க. ஸோ இது யாருக்கு இந்த ஃபேஸ் 13 ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே காமனாக படிக்கிற டிகிரிஸ் படிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அக்ரிகல்ச்சருக்கெல்லாம் நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிகிரிஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே ஸோ இந்த எஸ்எஸ்சி ஃபேஸ் 13 வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸாமாக இருக்கும். பட் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சிஜிஎல் இவ்வளோ இதெல்லாம் ஈஸியாக இருக்காது, லைக் இவ்வளோ டஃப்பாலாம் இருக்காது. நார்மலாக எப்படி ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் மார்க் வந்து உங்களுக்கு ஜாப் எலிஜிபிலிட்டி கிடைக்கும். இதுவே ரேங்கிங்ஸ் அதிகமாக, அதாவது உங்களுடைய மார்க் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தமிழ்நாடுக்குள்ளேயே நீங்கள் நினச்ச இடத்துலையே போஸ்டிங்ஸ் வாங்கிக்கலாம். லைக் திருச்சியிலேயே வந்து 12 வருஷம் அங்கேயே போஸ்டிங்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே இருக்கிறாங்க. அண்ட் தென் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே வந்து ஐடி ஆஃபீஸர்ஸ் இருக்குது, ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஏரியா பக்கமே வந்து நம்ம ஈஸியாக ஜாப் வாங்கணும் அப்படின்னா லைக் நம்ம கிளியர் பண்ணால் மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ராவாக மார்க் எடுக்கிறதுக்கும் நம்ம சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் டோன்ட் வரி, 1 இயர் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணணும்னா ஒரு 4 to 5 monthஸில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சின்சியராக உட்காந்து படித்தோம்னா உங்களுக்கு 1 இயர் இருக்குது. ஸோ இட்ஸ் குவைட் கம்ப்ளீட்லி பாசிபிள் டு கிளியர் திஸ் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இப்போ சிஜிஎல் பேட்டர்னை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ அண்ட் தென் இது ஒன்று பார்த்தோம். ஸோ ஏற்கனவே இது சொல்லியிருப்பாங்க, ஜஸ்ட் இனாக்ரேஷன் கிளாஸ்ன்றதுனால இதையும் சொல்லிடுறேன். ஸோ நம்ம வெப்சைட் ராவணா ஐஏஎஸ் அகாடமி வந்துட்டு கோர்சஸ்குள்ளே வந்து நீங்கள் இந்த இடத்துல லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவ் கோர்சஸ் ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும். அது ஒன்று தான். அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்கள் போர்ட்டலுக்குள்ளேயே வந்து நடந்துடும். ஸோ அதனால் அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல்லோட எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ டயர் 1, டயர் 2 2 டயர் இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ டயர் 1 இஸ் ஜஸ்ட் குவாலிஃபையிங் இன் நேச்சர். ஸோ டயர் 1 பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் 200 மார்க், அதாவது ஒரு கொஷினுக்கு 2 மார்க். ஸோ இதில் 0.5 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஓகே, சிம்பிள், இவ்வளோ தான். இந்த 100 கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்க போகிறாங்க? ஜென்ரலில் 25, ஆப்டிடியூடில் 25, ரீசனிங்கில் 25, இங்கிலீஷில் 25. இந்த ரீசனிங் அண்ட் இங்கிலீஷில் இருக்கிற 50 மார்க்குமே நம்ம வந்து
கன்ஃபார்மாக ஷார்ட்டாக கிளியர் பண்ணியே ஆகணும். ஏன்னா வெரி ஈஸியாக தான் இருக்குது இங்கிலீஷ். நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும் படிச்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும். ஸோ நியூஸ் பேப்பரில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இப்போ ஒரு ஹிந்து பேப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அந்த நியூஸ் பேப்பர் என்டையராகவே ஒரு 5 to 6 நியூ வேர்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த நியூ வேர்ட்ஸை லைக் ரிப்பீட்டடாக டெய்லி அங்கங்கே, ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே வர மாதிரி வந்து அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் 1 வீக் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு புது 5-6 வார்த்தைகளை வந்து அந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவே அங்கங்கே அந்த ஒரு சில இடத்துல இருக்கிற மாதிரி வந்து அவங்க அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க பேப்பரே. ஸோ நியூஸ் பேப்பரை ரெகுலராக படித்தாலே போதும். ஸோ நியூ வேர்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். சிஜிஎல் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு பேசிக் 12th லெவல் அந்தளவுக்கு இங்கிலீஷில் தான் கொஷின்ஸ் வருது. ஸோ நம்ம எவ்வளோ டஃப்பாக கொஷின் வந்தாலுமே சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். அண்ட் தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் தென் ரீசனிங் இதெல்லாம் வெரி ஈஸி. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த கொஷின் பேப்பர் இண்டிவிஜுவல் அந்த கொஷின் வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியவே போகுது. ஸோ இது எனக்கு உங்களுக்கு அப்படின்னு கிடையாது. ஸோ இப்போது இந்தியா ஃபுல்லாக யார் எக்ஸாம் எழுதினாலும் ரீசனிங் கொஷின் ஒரு பேப்பர் கட்டிங் கொஷின் வந்து இப்படி தான் கேட்டிருப்பாங்க அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியுமே கிடையாது. நம்ம ரீசனிங் கிளாஸஸில் என்ன பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் மாடல்ஸ் என்னென்ன வெரைட்டியில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, என்னென்னலாம் பாசிபிள் இருக்குது, எப்படிலாம் கேட்குறதுக்குன்ற அந்த என்டையர் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு சம்ன்ற மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அதுதான் நமக்கு வந்து ரீசனிங்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த எந்த மாடலில் அதை கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு அதில் என்ன சேஞ்சஸ் ரெக்வயர்டாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ரீசனிங்கில் இருக்கிற 25 கொஷின்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அண்ட் இன்னொரு பெரிய சேலஞ்சே இந்த டயர் 1ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 minutes 100 கொஷின்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியுது ஒரு கொஷினுக்கு நமக்கு 20 minutes மட்டும்தான் நமக்கு ஒரு செக்ஷனுக்கே நமக்கு வந்து 15 minutes மட்டும்தான் டைம் இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம டெமோ கிளாஸஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷ்க்கு 25 கொஷின் அண்ட் தென் ஜென்ரல் 25 கொஷின்ஸ் ரெண்டுத்துக்குமே சேர்த்து நம்ம 20 minutes மட்டும்தான் எடுக்க போகிறோம். ரீசனிங்க்கு 20 minutes அண்ட் தென் ஆப்டிடியூடுக்கு 20 minutes. பிகாஸ் இதுலேருந்து 5 நிமிஷம் இதுக்கு கடன் வாங்குகிறோம், இதுலேருந்து 5 நிமிஷம் அதுக்கு கடன் வாங்குகிறோம். வாங்கிட்டு ஓவராலாக 60 minutesல நம்ம என்டையர் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை கம்ப்ளீட்டாக படிக்கிறது வந்து ரொம்பவே பெரிய சேலஞ்ச். நம்ம எதுக்காக 2026 நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் 2025 எல்லா எக்ஸாமையும் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கொஷினை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு எஸ்எஸ்சி என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றதை நம்ம லைவாக ப்ராக்டிக்கலாகவே பார்க்குறதுக்கான சான்ஸ் தான் வந்து 2025 இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸையும் அப்ளை பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி எஸ்எஸ்சி சிஜிஎல்கான கட் ஆஃப் ஸோ இது மெயின்ஸ்க்கான கட் ஆஃபா? சரி, ஓகே. ஸோ டயர் 1ல் ஆவரேஜாக கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸா? 200 மார்க்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 160 மார்க் எடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக குவாலிஃபை ஆகிடலாம். டயர் ஒன் வந்து ஜஸ்ட் குவாலிஃபையிங். ஸோ அதில் 200 மார்க் எடுத்தாலுமே நமக்கு வந்து பெருசாக யூஸ் இல்லை. பட் 160+ எடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம டயர் 2க்கு போயிடலாம். ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ஓபிசி கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் யாராக இருந்தாலும் 160+ எடுத்துட்டோன்னா நம்ம கன்ஃபார்மாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ 160 அப்படின்னு சொல்கிறப்பே உங்களுக்கு தெரியும், டிவைட் பை 2, தட் இஸ் ஆல்மோஸ்ட் வெறும் 80 கொஷின்ஸ் தான். எனக்கு ஆப்டிடியூட் வராது சார், மேக்ஸில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம், இல்லை எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாலுமே அந்த 20 கொஷின்ஸ் எப்படியுமே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 கொஷின் ஈஸியாக தான் கேட்க போகிறாங்க. அதை மட்டுமே கரெக்டாக எழுதிட்டு மீதி இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே ஸ்ட்ராங் பண்ணிட்டாலுமே நமக்கு வராத ஆப்டிடியூடாக இருந்தாலும் சரி, நமக்கு வராத இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, அதை விட்டுட்டே நம்மளால் இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து டயர் 1க்கான ஓவரால் பேட்டர்ன். ஓகே, மீதி எல்லாமே சிலபஸில் வந்து கிளாஸஸில் கவர் ஆகிடும். அண்ட் தென் பட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்க்கான ஓவரால் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 390. இதுதான் உங்களை டிசைட் பண்ண போகுது. ஸோ இதில் ஆவரேஜாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெல்லாம் கட் ஆஃப் வந்து 200 தான் இருந்தது லாஸ்ட் இயர். பட் ஒரு 310 to 315 இந்த ரேஞ்சில் மார்க் எடுத்துட்டிங்கன்னா
ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே கிளியர் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 315 மார்க் எடுத்துட்டிங்கனாவே ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாமே 2 மார்க்ஸ் இல்லையா, இதில் எல்லாமே 3 மார்க். ஸோ 100 கொஷின்ஸ் 2 மார்க்ஸ்னு சொன்னோம் இல்லையா, 200ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எல்லாமே லைக் ஆப்டிடியூட் வந்து 30 கொஷின்ஸ் 90 மார்க். அதே மாதிரி தான் ரீசனிங் 30 கொஷின்ஸ் 90 மார்க். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து 3 மார்க்காகவே இருக்கும். ஸோ அண்ட் தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் தென் இங்கிலீஷ், இதுக்கு தான் வந்து ஓவர் வெயிட்டேஜ். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இங்கிலீஷ், இதில் ஓவராலாக 45 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 135 மார்க்ஸு. ஸோ இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1 மார்க் நெகட்டிவ். ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுக்கு 0.5 நெகட்டிவ், டயர் 2ல் 1 மார்க் நெகட்டிவ். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் இங்கிலீஷோட வெயிட்டேஜ் வந்து மெயின்ஸில் உங்களுடைய கட் ஆஃப் டிசைட் பண்ண போகிற மெயின்ஸில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதுக்காக தான் நம்ம ஹிந்து ஆப்பையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆப்பையும் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் ஃபஸ்ட்டு 2 மாதம் வெறும் ஹெட்லைன்ஸ் மட்டும் படிங்க போதும். ஒரு சில நியூஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பட் நோட்டிஃபிகேஷன் மெயினாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆப் டவுன்லோட் பண்ண ஒரு நாளைக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறையவே வரும், பட் ஹெட்லைன்ஸ் மட்டும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் படிக்க ஆரம்பிங்க. போக 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 நம்ம பேராகிராஃப்ஸும் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நம்ம டெக்னிக்ஸ் இருக்குது, ஸோ அது வேறு. பட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை ஃபுல்லாக படிக்கணுன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷை வேகமாக படிக்கணும். இங்கிலீஷை வேகமாக எப்படி நம்மளால் படிக்க முடியும்? எதர் புக்கு படிக்கணும், இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கணும். புக்கு படிக்கிறது நமக்கு இங்கே வந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி கொடுக்காது, நம்மளை டைவர்ட் தான் பண்ணும். ஸோ இன்னொரு விஷயம், எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. நம்ம அந்த சப்ஜெக்டில் பிஹெச்டி பண்ண போகிறது கிடையாது. நம்ம இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமை மட்டும்தான் கிளியர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஓவரால் நம்மளுடைய சிலபஸ் ஃபுல்லாகவே நம்மளே கவர் பண்ணிவிடுவோம். சொல்லப்போனால் எக்ஸ்ட்ராவே நம்மளே தான் கவர் பண்ணிடுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாம் நியர்லி யூபிஎஸ்சி லெவலுக்குமே நம்ம வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம். ஸோ அதனால் மோஸ்ட்லி இதுக்கு வெளியிலேருந்து கொஷின்ஸ் மோஸ்ட்லி வராது. பட் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் ரொம்பவே முக்கியம். ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லாமே. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் படிக்க போகிறோம். ஏன்னா இதுக்கு மெயின்ஸில் வெயிட்டேஜ் அதிகம். ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லாக எப்போயுமே ப்ரிலிம்ஸில் வச்சுக்காதீங்க, மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜென்ரலில் 25 கொஷின்ஸ், ஜென்ரலில் 15 கொஷின்ஸ், 25 கொஷின்ஸ் 75 மார்க். ஸோ ஓவராலாக ஆட் பண்ணிங்கனாவே 390 மார்க் வந்துடும். ஸோ இது இல்லாமல் குவாலிஃபையிங் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ டேட்டா என்ட்ரி அண்ட் தென் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு குவாலிஃபையிங் நேச்சராக இருக்கும். அண்ட் தென் இது ரெண்டும் ஒரு செக்ஷன், இது ரெண்டுமே இன்னொரு செக்ஷன். ஸோ இந்த இதுக்கு வந்து டோட்டலாக 1 hour, இதுக்கு டோட்டலாக 1 hour. ஸோ விச் மீன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின்ஸில் 60 கொஷின்னு 60 minutes. ஸோ 60 minutes. அதே மாதிரி இதையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 60 கொஷின்ஸ் 60 minutes. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் டஃப்பாக இருக்கிறதுனால ஒரு நிமிஷத்தில் நம்மளால் ஒரு கொஷின் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் நம்மளுடைய சேலஞ்சு. ஒரு நிமிஷத்தில் ஒரு கொஷினை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றது தான். ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், பட் எங்கே சேலஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா 20 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம அந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுல தான். அதுக்கு நமக்கு என்ன தேவை? இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். அதை மட்டுமே நம்ம ரிப்பீட்டடாக பண்ணாலே போதும், இந்த எக்ஸாம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, எஸ்எஸ்சி சிஜிஎல்லில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம்? ஜென்ரல், ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் தென் இங்கிலீஷ். ஸோ இந்த ஜென்ரலில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பயாலஜி. இந்த ஜென்ரலில் என்ன சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ். அது இல்லாமல் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8.
8 சப்ஜெக்ட்ஸ் இன்னும் லைக் என்விரான்மெண்ட் அதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணோன்னா 10 கிட்ட வந்துடும். ஸோ நம்ம 8னே வச்சுக்கலாம். ஸோ 8 டாபிக்ஸ் இருக்குது. கேட்க போகிற கொஷின்ஸ் என்னமோ மெயின்ஸில் 25, ப்ரிலிம்ஸில் 25. ஸோ டாப்பிக்கு 3 கொஷின் கேட்டாலே 24 கொஷின் வந்துடுது. ஸோ நம்ம இதெல்லாம் லைக் ஜென்ரலாக ரொம்ப படிக்க தேவையில்லை. ஆனால் என்னென்னா ஓவராலாக காம்ப்ரிஹென்சிவாக கவர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கிளாஸஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக தான் நடத்த போகிறோம். ஸோ மோஸ்ட்லி கிளாஸஸ் வந்து அதுவே சஃபிஷியண்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும். ஸோ நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிங்கனாவே கரண்ட் அஃபேர்ஸ் நீங்களாவே ஃபுல்லாகவே கவர் பண்ணுவீங்க. பட் மந்த்லி நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷனும் உங்களுக்கு பிடிஎஃப்லாம் நம்ம கொடுத்துருவோம். இன்னொரு மெயின் மேட்ரு என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து எப்போயுமே எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்குமே மெயின் கைடு என்னது? PYQ, ப்ரீவியஸ் இயர் கொஷின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறப்பயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் சிலபஸ், இதை விட்டு நம்ம வெளியே மட்டும் போகாமல் இருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம டெய்லியுமே வந்து 10 மினிட்ஸ் வீடியோவாக 10 மினிட்ஸ் குவிஸ் மாதிரி உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். அதை டெய்லி ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணாலே போதும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ எங்கேருந்து கொஷின்ஸ் வந்து SSC கேட்குறாங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்க போகிறோம். வெரி சிம்பிள். அண்ட் தென் சிலபஸ், எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த சிலபஸ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸோ இத்தனை சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து ஒரு டாப்பிக்கு 3 கொஷின் 4 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. மேப்ஸ் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப டீப்பாக படிக்க தேவையில்ல, பட் காம்ப்ரிஹென்சிவாக ஓவராலாக கவர் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்காக இதில் இந்த சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒன்று வரலன்னா நோ இஷ்யூஸ். 3 கொஷின் 4 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அது வந்து நான் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, எனக்கு வந்து டில் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, இன்றைக்கி நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வரைக்கும் என்னால் வந்து ஓவராலாக காம்ப்ரிஹென்சிவாக கவர் பண்ண முடியாது அப்படின்னா பரவாயில்ல. ஏன்னா 3 கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களே கூட கொஷின்ஸாக வரலாம், நோ இஷ்யூஸ். பட் ஆப்டிடியூட் மாதிரி டாபிக்ஸில் எல்லாமே நம்ம 100% ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் இதெல்லாமே கவர் பண்ணுவேன், எனக்கு ஆப்டிடியூட்டில் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஓகே, அந்த ஒரு டாபிக் விடுறதுனால ஒரு 1 or 2 கொஷின்ஸ் வந்து வரப்போகுது, நோ இஷ்யூஸ். பட் காம்ப்ரிஹென்சிவாக இந்த 1 இயரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பேங்க் எக்ஸாம்ஸ் வரப்போகுது. SSCலேயுமே வந்து CGL, CHSL, MTS, GD, அது இல்லாமல் இந்த ஃபேஸ் எக்ஸாம்ஸ், இது இல்லாமல் RRB எக்ஸாம்ஸ், இது எல்லாத்துக்குமே இப்போ நம்ம உங்களுக்கு ஓவராலாக இந்த டார்கெட் 2025 என்ன கவர் பண்ணுறோமோ இதை வச்சே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு ஓவரால் ஃபுல் சிலபஸுமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆகிடும். பட் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா 2025 CGL கிளியர் பண்ணி ஒரு ஜாப் வாங்குறது மட்டும்தான். ஸோ அது சப்போஸ் ஏதோ ஒரு ரீசனால் மிஸ் ஆனிச்சுன்னா we have backup plans. பட் பேக்கப் பிளான்ஸை எப்போவுமே மைண்டில் வச்சுக்க வேண்டாம். டார்கெட் 2025 இஸ் ஃபார் கிளியரிங் CGL எக்ஸாம் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஒரு சில பேர்லாம் வந்து லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சொல்கிறீங்க, 2025 எக்ஸாம்ஸ் எழுத சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம படித்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த முன்னாடி நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுறது எல்லாமே நம்மளுடைய ப்ரீவியஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் தான். ஸோ இந்த அட்மாஸ்பியரே உங்களுக்கு வேறு எந்த எக்ஸாம்ஸ்லையுமே கிடைக்க போகிறதில்ல. UPSCயுமே ஹேண்ட் ரிட்டன் லைக் OMR ஷீட் எக்ஸாம்ஸ் தான், TNPSCயுமே OMR எக்ஸாம்ஸ் தான். ஸோ நம்ம இன்ஸ்டியூஷனில் எல்லா எக்ஸாம்ஸும் என்ன தான் லைக் எப்படி நம்ம மெயின் எக்ஸாம்ஸ் இருக்க போதும் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் வச்சுருந்தாலுமே CBMமாக இருந்தாலுமே அந்த என்விரான்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ வீட்டில் வந்து ஒரு டெஸ்ட்டு எழுதுறீங்க, மொபைலில் வந்து சப்போஸ் ஓகே இதை நான் இப்போ படிச்சுக்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம். பட் இண்டிவிஜுவலாக நம்ம கரெக்டாக இருக்கோம் அப்படின்றத அந்த ஒரு விஷயங்கள் ஓவரால் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த வருஷத்துக்கான எல்லா எக்ஸாம்ஸையும் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிடும். எக்ஸாம் ஃபியர்லாம் ஓவராலாக ஃபுல்லாகவே வந்து போயிடும். ஸோ இதுதான் மெயின் மேட்ரு. அண்ட் தென் MTSக்கான கட் ஆஃபுமே ஸோ MTSலேயுமே வந்து மெனி போஸ்ட்ஸ் இருக்குது. இந்த 2026லேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் MTS நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு
2 months கிட்ட கண்டிப்பாக ஆகிடும். நெக்ஸ்ட் மந்த்ஸ் வந்து சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே அதுக்கப்புறம் எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷனுக்கெல்லாம் இன்னும் ஒரு 3-4 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 40% ஆஃப் த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். கிளாஸஸ் வந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே 3 நாள் தான் கிளாஸஸ் இருக்கும். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே 3 நாள் தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ கிளாஸஸை கன்ஃபார்மாக 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருங்க. ஒரு வாட்டி பார்க்குறது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்னால் ஜஸ்ட்டு போயிட்டு வந்து ஒரு வாட்டி கிளாஸ் கவனிக்க போகிறீங்க, வீட்டுக்கு வரீங்க, அப்படி கிடையாது. உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் உங்கள் போர்ட்டலில் அங்கேயே தான் இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு கிளாஸை 2 வாட்டி 3 வாட்டி பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு சில விஷயம் போர் அடிக்கலாம், இது எனக்கு தெரியும்னு தெரியலாம். பட் ரிப்பீட்டடாக பார்க்குறப்போ ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் கொடுக்குறப்போ ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் அதை சொல்கிறது. 2 times 3 times கன்ஃபார்மாக உங்களுடைய ரெக்கார்டிங்ஸை பார்த்துருங்க. ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். வெரி சிம்பிள் எக்ஸாம் தான். ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் வந்து இன்னொரு 3 மாதம் 4 மாதத்தில் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் சப்போஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லைக் ஃபுல் சிலபஸையுமே ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளே ஒரு 60-70% வந்து டிசம்பர் ஆர் ஜான்வரியில் தான் இந்த டைம் எக்ஸாம் வரப்போகுது எம்டிஎஸ். ஸோ அதுக்குள்ளே ஒரு ஆல்மோஸ்ட் 60% ஆகுது சிலபஸ் கவர் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா எம்டிஎஸ்குள்ளே ஜாப் போயிட்டு கூட நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷனில் எம்டிஎஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே போனதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் போஸ்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம். அப்படி எழுதுகிறப்போ என்னென்னா 6 to 7 இயர்ஸில் வந்து ஒரு சிஜிஎல் கேட்டகரி போஸ்ட்டுக்கு ஈஸியாக போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து சிஜிஎல் படிச்சுட்டு எம்டிஎஸ் சரி ஜஸ்ட் வில் கிவ் எ ட்ரை அப்படின்றதுக்காகவும் கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ ஓவராலாக எஸ்எஸ்சி நடத்துகிற எல்லா எக்ஸாமும் ஒரே பேட்டர்ன் தான். ஒரு எக்ஸாமுக்கு படித்தாலே நம்ம நிறைய எக்ஸாம்ஸ் எழுதலாம். 2026 கன்ஃபார்மாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷனோட யூ வில் ஸ்டார்ட் திஸ் பேட்ச். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ ஃப்ரம் டுமாரோ மண்டேலேருந்து நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு 1 hour கிளாஸஸ் இருக்கும். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மட்டும்தான் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.